அதே லைன்லேருந்து இந்த சுவிட்சிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இண்டிகேட்டருக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ சுவிட்சஸ்க்கு அடுத்த எண்டு, அந்த அடுத்த எண்டு எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா மோட்டருக்கு. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த சுவிட்சஸ்க்கு இதோட அடுத்த எண்டில் எடுக்கிறது பதிலாக இதிலே எடுத்துடலாமா அப்படின்ட்டு. அப்படி எடுத்திங்கன்னா இந்த சுவிட்சஸ்க்கு வந்து வேலையே இல்லை. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு ப்ளக்கு போட்ட உடனே நமக்கு மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்காது. அதுக்காக தான் இந்த சுவிட்சஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஃபேஸ் நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இண்டிகேட்டருக்கு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இண்டிகேட்டருக்கு மட்டும்தான் நியூட்ரல் வரும், சுவிட்சஸ்க்கு எப்போவுமே நியூட்ரல் வராது. அதே மாதிரி மோட்டார்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வரும். மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே இண்டிகேட்டர்லேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக வெளியிலேருந்து வரக்கூடிய ஒயரோட ஜாயின் பண்ணாலும் சரி. சரிங்களா? இப்போ சுவிட்சஸ்க்கும் கொண்டு வந்து மோட்டர் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இண்டிகேட்டரும் க்ளோ ஆகும், அதே டைம் மோட்டரும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதாங்க